கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் உயர்வுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் உயர வேண்டுமானால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்மை ஒரு மனுஷனை உயர்த்தும். தாழ்மைதான் ஒரு மனுஷனுக்கு மேன்மையை கொடுக்கும். நீங்கள் தேவ சமூகத்திலே ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுது, உங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை உயர்த்துகிற தகப்பனா இருக்கிறார். என்ன கண்பான தேவ பிள்ளையே, நீங்கள் உண்மையிலும் ஆண்டுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்துகிறவர்களா இருப்பீர்களானால் ஒரு உயர்வு உங்களை தேடி வரப்போகிறது. எட்டாத உயரத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். இன்றைக்கு நிறைய மனிதர்கள் உங்களை பார்த்து நீ தூசின்னு சொல்லி இருக்கலாம், குப்பன்னு சொல்லி இருக்கலாம், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நீ எதற்குமே லாய்க்கு இல்லாதவன், உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், நீ இப்படித்தான் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கொண்டு அநேக நிந்தையான வார்த்தைகள், அநேக தூசணையான வார்த்தைகளை உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார்கள். எதையும் நினைத்து நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கும் பொழுது, நிச்சயம் அவர் உங்களை உயர்த்துகிற தகப்பனா இருக்கிறார்.